Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3 தேர்ட் டேர்ம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஹிஸ்ட்ரியில் 3 lessons, ஜியாகிரஃபி 3 lessons, சிவிக்ஸ் 3 lessons and then எக்கனாமிக்ஸ் வந்து 1 lesson. ஸோ யூனிட் 1 நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 112. ஸோ 1 marks நீங்கள் ஃபுல்லாகவே தரோவாக படிச்சுக்கோங்க. ஸோ 1 marks நீங்கள் தரோவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா 1 marksலேயே நியர்லி 25 marks வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ், ஜியாகிரஃபியில் டிஸ்டிங்விஷ் இருக்கு இல்லையா, இது படிச்சுக்கோங்க. இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 marks. ஓகேவா? இப்போது 30. தென் கொஸ்டின் ஆன்சர், அது ஒரு 25 marks. ஸோ 25, 30, 45 அடுத்து மேப். சரிங்களா? அது ஒரு 5 marks. டோட்டலாக 60 marks இல்லையா? இந்த ரேஞ்சில் நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். 1 marks 25 marksக்கு எப்படியும் அரவுண்ட் 25 வந்துடும். அடுத்து கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் ஆன்சர் படிங்க, நெக்ஸ்ட்டு மேப் படிங்க. ஸோ 1 mark ஃபுல்லாக தரோவாயிடுங்க. அடுத்தது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிவ் ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு யூ நோ அபவுட் திருமுறை? இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3 டிஸ்ட்ரிக்டில். ஹவு மெனி நாயன்மாஸ் வேர் தேர் அண்ட் ஹூ வேர் ப்ராமினென்ட் அமாங் தெம்? செகண்ட் கொஸ்டின் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஹவு டிட் குருநானக் ஹெல்ப் டு found Sikhism? Third one, highlight the spiritual ideas of Kabir that appeal to lower classes. இதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது answer the following in detail பொறுத்த வரைக்கும். Third one, what impact did Bhakti movement make on Indian society? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசனில் இந்த டீட்டெயில் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது செகண்ட் லெசன், யூனிட் 2 ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு. இதில் வந்து பேஜ் நம்பர் 122ல் பார்த்தீங்கன்னா இந்த நேம் த எபாக் ஆஃப் த ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டடாக இது வந்து டீட்டெயிலே கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் கொடுத்த இன்டர்னல் சாய்ஸில் இதை கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 123, 1 mark ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். நீங்கள் கிவ் ஷார்ட் ஆன்சரில் ரைட் அ நோட் ஆன் பஞ்ச பாண்டவ ரதாஸ், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து த்ரோ லைட் ஆன் த பெயிண்டிங்ஸ் ஆஃப் சித்தன்ன வாசல், இது இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் அவுட் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள், இதுவும் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், ஹைலைட் த ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ராமேஸ்வரம் டெம்பிள். இதில் 4 கொஸ்டின்மே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், த பல்லவா எபாக் விட்னஸ்ட் ட்ரான்சிஷன் ஃப்ரம் ராக்கெட் டு ஃப்ரீ ஸ்டாண்டிங் டெம்பிள்ஸ், எக்ஸ்பிளைன். இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் த பிளேஸ் இன் இந்தியா அவுட்லைன் மேப்னு கொடுத்துட்டு டெல்லி கொடுத்துருக்காங்க, சென்னை கொடுத்துருக்காங்க, கங்கா ரிவர், மவுண்ட் ஹிமாலயாஸ் அண்ட் தென் மும்பை. சரிங்களா? இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் இருந்து கேட்டிருக்க மேப்பை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூனிட் 3 ஜெயினிசம், புத்திசம் அண்ட் அஜ்விகா ஃபிலாசபி இன் தமிழ்நாடு. பேஜ் நம்பர் 133லேருந்து 1 mark ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 134ல் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், மேக் எ லிஸ்ட் ஆஃப் த 5 கிரேட் vows ஆஃப் ஜெயினிசம். இது 2 டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த 4 நோபல் ட்ரூத்ஸ் ஆஃப் புத்தா? 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த 3 டிவிஷன்ஸ் ஆஃப் ட்ரிபிடகா, இதுவும் கேட்டிருக்காங்க. ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சித்தன்ன வாசல். ஸோ இந்த ஆன்சர் த ஃபாலோயிங்கில் 4மே கேட்டிருக்காங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், என்யூமரேட் த சோர்சஸ் ஆஃப் ஸ்டடி ஃபார் ஜெயினிசம் அண்ட் புத்திசம், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. Give an account of relics on Jainism and Buddhism that have come to light in Tamil Nadu. இது வந்து ஒன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத கொஸ்டின், டீட்டெயில் கொஸ்டின். ஓகேங்களா? 3 lessons history, 3 lessons over. Now moving to geography, unit 1 exploring continents, North America and South America. Page நம்பரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார்த் அமெரிக்கா மேப் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு மேப் பார்த்துடலாமா? ஸோ இந்த சவுத் அமெரிக்கா மேப்பில் வந்து ஆண்டிஸ் மவுண்டெயின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து கல்ஃப் ஆஃப் பனாமா, அட்லாண்டிக் ஓஷன், பாம்பஸ், அடுத்து கேப் ஹார்ன். ஓகே, இதில் நீங்கள் வந்து பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஈஸியாக தான் இருக்குது. பார்த்தீங்களா? பாம்பஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளேசஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 163, சாரி பேஜ் நம்பர் 163ல் கிவ் ரீசன்ஸ் இருக்கு இல்லையா? பேஜ் நம்பர் 103ல் ரோமன் நம்பர் 4, அதில் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸ். த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா பர்டிகுலர்லி யூஎஸ்ஏ என்ஜாய்ஸ் மைல்ட் கிளைமேட், இது இம்பார்ட்டன்ட். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் நோன் as மெல்டிங் பாட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். பெரு இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ஃபிஷ்.
distinguish the Rocky Mountain and the Appalachian Mountain, Tundra and Taiga. So distinguish நீங்க எல்லாமே படிச்சுக்கலாம், give reasons படிச்சுக்கலாம். அடுத்தது answer the followingல பார்த்தீங்கன்னா first one name the boundaries of North America, third one what type of fruits are cultivated in North America, name some of them important, name the physiographic divisions of South America, இது important, what is called 4 o'clock rains, இது வந்து repeatedா கேட்டிருக்காங்க, and then what is known as estancias. அடுத்தது 10th one name the major export of South America, இது ரிப்பீட்டடாக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 8ல ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட், கிவ் அன் அக்கவுண்ட் ஆஃப் த கிளைமேட் ஆஃப் நார்த் அமெரிக்கா, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் டிஸ்கிரைப் த ஹெவி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இன் நார்த் அமெரிக்கா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த் ஒன் ரைட் பிரீஃப்லி அபவுட் த மேஜர் ரேசஸ் இன் சவுத் அமெரிக்கா, இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த் டீட்டெயில் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டீட்டெயிலும் ஃபோர்த் டீட்டெயிலும் ப்ரீவியஸ் இயர் டேர்ம் 3 எக்ஸாம் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 164ல் பார்த்தீங்கன்னா மேப் ஸ்கில்ல மேப் த ரிவர்ஸ் அமேசான், ஆரினிகோ, அடுத்து நீக்ரோ, பராகுவே, உருகுவே ஆன் அ மேப் ஆஃப் சவுத் அமெரிக்கா, இது கேட்டிருக்காங்க. அடுத்து சவுத் அமெரிக்காவில் இன்னொரு மேப் கேட்டிருக்காங்க, அமேசான், ஆரினிகோ, நீக்ரோ, பராகுவே, உருகுவே, சவுத் அட்லாண்டிக் ஓஷன், சவுத் பசிபிக் ஓஷன். ஸோ எல்லா தனித்தனியாக டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து கலெக்டிவாக எழுதியிருக்கேன். நீங்கள் எல்லா மேப்பும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு எந்த மேப் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் 2 மேப் ரீடிங், மேப் பேஜ் நம்பர் 170ல் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங்கில் வாட் இஸ் எ மேப், ஓகேங்களா, அது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. தென் 171ல் வாட் இஸ் கார்டோகிராஃபி, வாட் ஆர் கார்டினல் டைரக்ஷன்ஸ், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அன் அட்லஸ், நேம் த டைப்ஸ் ஆஃப் அட்லஸ், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் மேப். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 6 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேப்ஸ், ரைட் அபவுட் இட், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் கிளாசிஃபை த மேப்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ், அண்ட் தென் ஃபோர்த் ஒன் ரைட் அபவுட் த கம்பேரிசன் ஆஃப் மேப் அண்ட் குளோப். ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டினில் மேப் இஸ் அன் எசென்ஷியல் டூல் ஃபார் அ ட்ராவலர், வை, இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்தது மேப்பில் பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருக்காங்க பாருங்கள், அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியாவில் வந்து மார்க் எனி ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டல்ஸ், இதை கொடுத்துருக்காங்க. எனி ஒன் ரிவர் பாத், மேக் எனி ஒன் ஆஃப் த மவுண்டெயின்ஸ், ட்ரா த கன்வென்ஷனல் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், பிரிட்ஜ், கெனால், டெம்பிள், ஃபாரஸ்ட், ரயில்வே ஸ்டேஷன், இதை கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்தியா மேப்லேயே அவுட்லைன் மேப்பில் மதுரை, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், நியூ டெல்லி, இது டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்க மேப்ஸ் எல்லாமே நான் கலெக்டிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா. இதையும் கேட்டிருக்காங்க. இதையும் யூனிட் 3 நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 180ல் 1 மார்க் ஃபுல்லாக தரோவாயிடுங்க. பேஜ் நம்பர் 181ல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃப்லியில் டிஃபைன் ஹசார்ட், வாட் இஸ் டிசாஸ்டர், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் நேம் எனி 2 ஏஜென்சி விச் இன்வால்வ்ஸ் இன் வார்னிங் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. அடுத்தது ரைட் அபவுட் எனி 3 எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட், ரைட் கிவ் எனி 4 ரயில் சேஃப்டி டிப்ஸ், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட், எர்த்குவாக் அண்ட் சுனாமி, ஃப்ளட் அண்ட் சைக்ளோன். அடுத்தது இன்னொன்று ஹசார்ட் அண்ட் டிசாஸ்டரும் படிச்சுக்கலாம். நீங்கள் டிஸ்டிங்விஷை வந்து ஓவரால் கவர் பண்ணிடுறது நல்லது. Answer the following questions in detail. Second and fourth, write about flood, its effects and the mitigation. அடுத்தது write about the earthquake, its effects and mitigation steps. இது ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசன் ஓவர். நெக்ஸ்ட் சிவிக்ஸ் யூனிட் 1 விமன் எம்பவர்மெண்ட், பேஜ் நம்பர் 188, 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 5 ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸில் வாட் இஸ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இது இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் விமென்ஸ் ரைட்ஸ், இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட், இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க 3 டிஸ்ட்ரிக்டில். ஸோ 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டீட்டெயிலில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விமென்ஸ் எஜுகேஷன், டீட்டெயில். அடுத்து இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க, ரைட் அபவுட் சாவித்ரி பாய் பூல், பேஜ் நம்பர் 185ல் இருக்கு பாருங்க. சாவித்ரி பாய் பற்றி இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தது யூனிட் 2 மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், பேஜ் நம்பர் 196ல் 1 மார்க் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 197ல் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸில் வாட் இஸ் மார்க்கெட், இது இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் அவுட் த ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் அபவுட் த ரோல் ஆஃப் கன்சியூமர் கோர்ட்ஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். நெக்ஸ்ட் யூனிட் 3 ரோட் சேஃப்டி,
இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 205ல 1 மார்க்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆன்சர் in 1 or 2 sentences-ல what are the distractors while driving, first one, and then second mention the 2 safety gears for safe driving, repeated-ஆ கேட்டிருக்காங்க. Third, why is not safe to drive in nights, then fourth, when can a person obtain the right to drive a vehicle, first, second, third and fourth important question. 206 detail பொறுத்த வரைக்கும் first and second list out the documents necessary for an Indian while driving. Then second, what is the need for including road safety education in the school curriculum? So first and second வந்து repeated-ஆ 2 districtல கேட்டிருக்காங்க. Then moving to economics, unit 1 tax and its importance. So இந்த லெசனில் பேஜ் நம்பர் 217 இதில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாயிடுங்க. கிவ் ஷார்ட் ஆன்சரில் டிஃபைன் டேக்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் ரைட் நேம் ஆஃப் டாக்ஸேஷன் டைப்ஸ் அண்ட் ட்ரா இட்ஸ் டயக்ராம், இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க. தென் ஃபோர்த், ரைட் எனி 3 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ், இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ கிவ் ஷார்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட்டு, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், செவன்த் அண்ட் எயித். Give brief answerல second and third explain the taxation types, so explain the importance of tax வந்து repeated-ஆ 3 districtல கேட்டிருக்காங்க. Then fifth, why need for tax on people welfare and explain it வந்து important question, maybe possibilities இருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் important question. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் தரோவாயிடுங்க. 1 மார்க்ஸ்லேயே நியர்லி 25 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து give reasons, distinguish, இது நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேப் நான் சொன்ன எல்லா மேப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் ஆகிடும். தென் கொஸ்டின் ஆன்சருக்கு வாங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன கொஸ்டின்ஸை படித்தாலே நீங்கள் வந்து ஓவரால் கவர் பண்ணிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.